ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் லாலிபப். இந்த ஒரு ரெசிப்பிலேயே நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சிக்கன் லாலிபப், இன்னொன்று வந்து நல்ல ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சிக்கன் லாலிபப். ரெண்டு ரெசிபியோட டேஸ்ட்டுமே நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் சிக்கன் லாலிபப் பீஸ் வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் படணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம், அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு, மைதா மாவு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு முட்டையை நல்லா நான் அடித்து வச்சுருக்கேன். தண்ணிக்கு பதில் நம்ம முட்டையை ஊற்றி நல்லா பிசைய போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம போடுற இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது போல் சிக்கனில் மைதா மாவு நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலருக்காக நான் ஃபுட் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஒரு பீஸாக எடுத்து போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்து எல்லா பக்கமும் வேகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சிக்கனோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கிறிஸ்பியான சிக்கன் லாலிபப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ஒரு சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு சாஸ் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், அதனால லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் லாலிபப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாஸ் வந்து எல்லா பக்கமும் படணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட நல்ல ஜூஸியான சிக்கன் லாலிபப்பும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் லாலிபப் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியான லாலிபப், இன்னொரு பக்கம் நல்லா ஜூஸியான டெம்ப்டிங்கான லாலிபப். பாருங்கள் நம்ம 2 ரெசிபியும் எவ்வளோ குயிக்கான டயத்தில் சிம்பிளாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரியே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.